சென்னை ரேஸ்கோர்ஸ் கிண்டி மைதானத்தில் நீர்நிலை அமைப்பதை எதிர்த்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நீர்நிலைகள் அமைப்பதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நீர்நிலைகள் அமைப்பதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். சென்னையினுடைய பிரதான பகுதியான அந்த கிண்டி ரேஸ் கிளப்ல குதிரை பந்தய சுற்றுப்பாதை நடுவுல 147 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோல்ஃப் மைதானம் அமைக்கப்பட்டது. இதுல மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் பராமரித்து நிர்வகித்து வருகிறது. இந்த ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு அந்த ரேஸ் கிளப்பில் சில வாயில்களையும் சீல் வைத்தது. இதனை எதிர்த்து தான் அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில அந்த கோல்ஃப் மைதானத்துல குளங்கள் தோண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனால கோல்ஃப் மைதானத்தை சேதப்படுத்த தமிழக அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஜிம்கானா கிளப் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவில் ஜிம்கானா கிளப் மற்றும் ரேஸ் கிளப் உறுப்பினர்கள் இந்த கோல்ஃப் மைதானத்தில் விளையாடி வருவதாகவும் மைதானத்தை பராமரிக்க ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கோல்ஃப் மைதானம் அருகே கிளப் ஹவுஸ் கட்டியுள்ளதாகவும் அங்கு சமையலறை, மணமகள் மன்றம், மதுபான பார்ல 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருவதாகவும் இந்த வசதிகளை 500 உறுப்பினர்கள் வரை வழக்கமாக பயன்படுத்தி வருவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த நாட்டிலேயே பழமையான 3வது கோல்ஃப் மைதானமான இந்த மைதானத்துக்கு செல்லும் நுழைவாயிலை சீல் வைக்கும் முன் தங்கள் தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த அவகாசம் வழங்கவில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அரசு அதிகாரிகள் கோல்ஃப் மைதானத்துக்குள் நுழைந்து அந்த நீர்நிலை அமைப்பு தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதை சேதத்தை சரி செய்ய 50 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் அரசு நிலம் சென்னை ரேஸ் கிளப்புக்கு தான் குத்தகைக்கு விடப்பட்டது என்றும் அந்த நிலத்துல பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என வழக்கு தொடர ஜிம்கானா கிளப்புக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமை இல்லை என்றும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதே கோரிக்கையுடன் உரிமையல் வழக்கையும் ஜிம்கானா கிளப் தரப்பில் தாக்கல் செய்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வழக்கில் இறுதி விசாரணை நடத்திய நீதிபதி பரத சக்கரவர்த்தி ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கிய நிலத்துல கோல்ஃப் மைதானம் அமைந்துள்ளதுனால நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் முன் ஜிம்கானா கிளப்புக்கு எந்த நோட்டீஸும் அளிக்க அவசியம் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் எந்த தகுதியும் இல்லை என்று கூறி அந்த வழக்கையே தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.